வணக்கம். ஆய்வோவான் எல்எஸ்டி நிறுவனமானது எமது இலங்கையில் வாழுகின்ற அனைத்து விதமான மக்களின் உரிமைகளுக்காகவும் அந்த உரிமைகளை பேணுவதற்கான சட்டதிட்டங்கள், நீதிமுறைகள் இவை அனைத்தையும் மக்களுக்கு சென்றடைகின்ற விதத்தில் விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துகின்ற ஒரு பொறுப்பு மிகுந்த நிறுவனமாக செயற்பட்டு வருகின்றது. எனவே இன்றைய தினமும் எல்எஸ்டி நிறுவனத்தின் மூலமாக இன்னும் ஒரு சமூக பொறுப்பு வாய்ந்த ஒரு விடயத்தினை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக நாம் தயாராக இருக்கின்றோம். இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் 9வது நிறைவேற்று ஜனாதிபதியினை தெரிவு செய்வதற்கான ஜனாதிபதி தேர்தலானது இம்மாதம், அதாவது செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி நடைபெறுவதற்கான அனைத்து விதமான ஆயத்தங்களும் செய்யப்பட்டு இருக்கின்றது. எமது நாட்டில் ஏறத்தாழ 22 மில்லியன் மக்கள் வாழ்கின்றனர். இவர்களுக்குள்ளே சுமார் 17 மில்லியன் மக்கள் இம்முறை வாக்களிப்பதற்கான தகுதியினை பெற்றிருக்கின்றார்கள். வெறுமனே தகுதியினை பெற்றிருந்தால் மட்டும் போதுமா? அந்த தகுதியினை சரியாக பாவிப்பதன் மூலமாகத்தான் எதிர்வரும் 5 ஆண்டுகளுக்குள் எமது நாட்டின் தலையெழுத்தினை மாற்ற நாம் தயாராக போகின்றோம். எனவே உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற இந்த வாக்கு அளிக்கின்ற இந்த உரிமையானது மிகவும் முக்கியமானது, மதிப்பு வாய்ந்தது என்பதனை நாம் ஏற்கனவே பலமுறை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி இருக்கின்றோம். எனவே இந்த வாக்களிப்பின் முக்கியத்துவத்தை பற்றியும் நீங்கள் அறிய வேண்டிய பிரதான காரணங்கள் பற்றியும் இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக இன்றைய நிகழ்ச்சிக்கு நாம் அழைத்திருக்கின்றோம் தேர்தல் ஆணைக்குழுவின் உள்ளூராட்சி பிரிவுக்கான உதவி தேர்தல்கள் ஆணையாளர் திருமதி ANN நுஸ்ரத் அவர்களை இன்றைய தினம் அழைத்திருக்கின்றோம். வணக்கம் நுஸ்ரத் அவர்களே. நிகழ்ச்சியின் ஆரம்பத்திலே கூறியது போலத்தான் இம்முறை இந்த ஜனாதிபதி தேர்தல் மூலமாக எதிர்வரும் 5 ஆண்டுகளில் எமது இலங்கையின் தலையெழுத்தினை எமது மக்கள் மாற்ற தயாராக இருக்கின்றார்கள். 17 மில்லியன் மக்கள் தகுதி பெற்றிருக்கின்றார்கள். இருப்பினும் அந்த தகுதியினை சரிவர பாவிப்பதற்கான அறிவு இன்னும் மக்களிடையே இல்லாமல் இருப்பது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. என்னுடைய முதலாவது கேள்வியாக அமைகின்றது, இம்முறை வாக்களிப்பதற்கான முறைகள் எவ்வாறு இருக்கின்றது? வாக்களிப்பதற்கான விதங்கள் எவ்வாறு இருக்கின்றது? முதலாக இங்கே இந்த நிகழ்ச்சிக்கு எம்மை அழைத்தமையிட்டு இந்த குறிப்பிட்ட நிறுவனத்திற்கு தேர்தல் ஆணைக்குழு சார்பாக எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதில் கடமைப்பட்டுள்ளேன். நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டதன்படி வாக்கு என்பது மிகவும் முக்கியமானது. அதனை நாம் ஒருமுறை தான் பயன்படுத்தலாம். அதுவும் குறிப்பாக இந்த தருணத்தில் எமது வாக்கானது மிகவும் பெருமதியானதாக காணப்படுகின்றது. நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டதன்படி, அதாவது இந்த தடவை 2024ஆம் ஆண்டிற்காக அத்தாட்சிப்படுத்தப்பட்ட தேர்வுநர் இடாப்பில் இடம்பெற்ற பெயர் குறிப்பிடப்பட்டிருந்த அந்த வாக்காளர்கள் 1981ஆம் ஆண்டு 15ஆம் இலக்க ஜனாதிபதியினை தேர்ந்தெடுக்கின்ற சட்டத்தின் அடிப்படையில் தமது வாக்கினை செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி பிரயோகிக்க உள்ளார்கள். எனவே இப்பொழுது சமூகத்தில் காணப்படுகின்ற நடைமுறைகளை நாங்கள் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் அதாவது கடந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட வாக்குகளை, அந்த வாக்கு அளிப்பு விதத்தினை நாங்கள் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இவ்வளவு பெருமதியான ஒரு வாக்கினை மக்கள் எவ்வாறு பயன்படுத்துகின்றார்கள், அது எவ்வாறான முறையில் நிராகரிக்கப்படுகின்றது என்பது தொடர்பான தெளிவூட்டல்கள் மிகவும் குறைவாக காணப்படுகின்றது. தேர்தல்கள் ஆணைக்குழுவின் மூலமாக பல்வேறுபட்ட நடைமுறைகளை நாங்கள் மேற்கொண்டாலும் கூட இந்த தடவில், அதாவது குறிப்பாக ஜனாதிபதி தேர்தல்கள், அந்த தேர்தல் தொடர்பாக நாங்கள் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் தமது வாக்கினை மக்கள் எவ்வாறு பயன்படுத்துதல் வேண்டும் என்பது தொடர்பாக கட்டாயம் நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். இதன்படி தேர்தல் ஆணைக்குழுவானது தனது ஊடக அறிவித்தல் மூலமாக தமது வாக்கினை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும், மக்கள் எவ்வாறு செல்லுபடியான வாக்கினை எவ்வாறு அளிக்க வேண்டும் என்பது தொடர்பான அறிவித்தல்களை இந்த படிவத்தை, அதாவது இந்த ஊடக அறிக்கையின் மூலமாக வெளியிட்டுள்ளது. அதாவது நாங்கள் இங்கே பார்க்கலாம், ஒரு வாக்காளருக்கு, அந்த அத்தாட்சிப்படுத்தப்பட்ட தேர்வுநர் இடாப்பில் இடம்பெற்ற பெயர் குறிப்பிடப்பட்டுள்ள ஒரு வாக்காளருக்கு தமது ஒரு வாக்கு மாத்திரமே காணப்படுகின்றது. ஒருவருக்கு ஒரு வாக்கு மாத்திரமே காணப்படுகின்றது. இப்பொழுது இந்த தேர்தலில் நாங்கள் பார்த்தோம், இப்பொழுது குறிப்பாக 39 வேட்பாளர்கள் காணப்படுகின்றார்கள். 39 வேட்பாளர்கள் காணப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் ஒரு வாக்காளர் தனது ஒரு வாக்கினை ஒரு வேட்பாளருக்கு அளிக்கலாம். அந்த அளிக்கின்ற சந்தர்ப்பத்தில் சட்டத்தின் அடிப்படையில் அவர் குறிப்பிட வேண்டியது இலக்கம் 1 அந்த குறிப்பிட்ட தமக்கு விருப்பமான அந்த வேட்பாளருக்கு இடுதல். இலக்கம் 1 இட முடியும். அவ்வாறு இல்லாமல்
அந்த 39 வேட்பாளர்கள் இப்போது காணப்படுகின்றார்கள். எனவே சட்டத்தின் அடிப்படையில் 3க்கு அதிகமான வேட்பாளர்கள் காணப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் அந்த குறிப்பிட்ட வாக்காளர் தமது 2ஆம் மற்றும் 3ஆம் விருப்ப தேர்வினை அளிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் சட்டத்தின் ஏற்பாடுகள் மூலமாக காணப்படுகின்றது. எனவே முதலாவது ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று 1 என்ற இலக்கத்தை போட்டு முதலாவது தனது வாக்கினை அவர் பிரயோகிக்கலாம். அதாவது தான் யாரை தீர்மானித்திருக்கின்றார்களோ அந்த ஜனாதிபதி வேட்பாளருக்கான தன்னுடைய முதலாவது விருப்பத்தை 1 என்று குறிப்பிட வேண்டும். முதலாவது விருப்பத்தில் தமது வாக்கு, அது வாக்கு என்று நாம் சொல்லுவோம். அதாவது தமக்கான வாக்கை அந்த முதலாவது ஒருவருக்கு மாத்திரம் விடுவதானால் இந்த எக்ஸ் என்ற நபர் என்று எடுத்துக்கொண்டால் அந்த எக்ஸுக்கு மாத்திரம் தனது ஒரு வாக்கை மாத்திரம் குறிப்பிடுவதால் 1 என்ற இலக்கத்தை அவர் குறிப்பிடலாம். அது தவிரவும் இப்போது நிறைய 39 வேட்பாளர்கள் காணப்படுகின்ற சந்தர்ப்பத்தினால் தமது 2வது ஒரு நபருக்கு வேட்பாளருக்கு தமது வாக்கினை அளிக்க விரும்பின் அவரது வாக்கு விருப்பு வாக்காக நாங்கள் கணிப்போம். அந்த வாக்கினை முதலாவது இலக்கமிட்டோம், 2வதாக இவர் தான் வர வேண்டும் என இவருக்கு தான் அளிக்க வேண்டும் என எதிர்பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர் 2 என்ற இலக்கத்தை குறிப்பிடலாம். அதை தவிரவும் இவரையும் அவர் வேட்பாளரை ஒருவரையும் விரும்பி அவர் வாக்களிக்க விரும்பினால் அவரது விருப்ப தெரிவினை 3 என அவர் அங்கே அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்கும். அது தவிரவும் எமது நாட்டை பொறுத்தவரையில் காலங்காலமாக நாங்கள் பின்பற்றி வருகின்ற வழிமுறை அந்த புள்ளடியிடுதல், எக்ஸ் என்ற குறியீடை இடுதல். அந்த எக்ஸ் என்ற குறியீட்டை மாத்திரம் இட்டு, அது 1 அல்லது எக்ஸ் என்ற குறியீட்டை மாத்திரம் இட்டு தமது வாக்கினை ஒரு வேட்பாளருக்கு மாத்திரம் குறிக்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் இம்முறையில் காணப்படுகின்றது. அதாவது தான் விரும்பிய வேட்பாளருக்கு நேரே இருக்கின்ற அந்த பெட்டிக்குள் 1 என்ற இலக்கத்தை இட்டு அதன் பக்கத்தில் எக்ஸ் என்ற அடையாளத்தை புள்ளடியை போட்டால் அவருக்கு மாத்திரம்தான் உங்களுடைய விருப்பு வாக்கு என்று அடையாளப்படுத்த வேண்டுமா அல்லது எப்படி? இல்லை, ஒருத்தர் இப்ப XYZ என்று 3 பேர்கள் இருப்பார்களானால் ஒரு நபர் 1 என்ற இலக்கத்தை இட்டு தமது வாக்கை செலுத்தலாம் அல்லது எக்ஸை மாத்திரமிட்டு செலுத்தலாம். 1 அல்லது 1 மற்றும் எக்ஸ் என குறிப்பிட்டால் அந்த வாக்கு செல்லுபடியானவற்ற வாக்காக நிராகரிக்கப்படும். அங்கே சட்டத்தின் அடிப்படையில் அவர் குறிப்பிடலாம் 1 அல்லது 2, 3 இலக்கங்கள் மாத்திரம்தான் காணப்படுதல் வேண்டும். அல்லது எக்ஸ் ஒரு தடவை புள்ளடி ஒரு தடவை மட்டும் ஒரு வேட்பாளருக்கு அவரது வாக்கினை செலுத்தக்கூடியதாக இருக்கும். இரண்டு அதாவது இலக்கங்களையும் புள்ளடியையும் ஒரே தடவையில் அவர் பயன்படுத்த முடியாது. அதாவது இவ்வாறான சந்தர்ப்பங்களின் மூலமாகத்தான் ஒரு வாக்கோ அல்லது வாக்கு சீட்டொன்றோ நிராகரிக்கப்படுகின்ற சந்தர்ப்பங்களாக நீங்கள் குறிப்பிட்ட இந்த குழப்ப நிலை, அதாவது மக்களுக்கு நிச்சயமாக காலங்காலமாக நாம் 76 வருடங்கள் சுதந்திரம் பெற்ற நாடு, 9 தடவைகளுக்கு 9வது தடவையாக நாம் ஜனாதிபதி தேர்தலை இம்முறை செய்ய ஆயத்தமாக இருந்தாலும் மக்களுக்கு இன்றைய நாள் வரை இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு சந்தேகம், புள்ளடி இட வேண்டுமா அல்லது இலக்கங்களை இட வேண்டுமா? நிச்சயமாக நுஸ்ரத் அவர்கள் கூறிய இந்த தெளிவானது, உங்களுக்கு புள்ளடி இட வேண்டும் என்று தோன்றினால் புள்ளடியை மாத்திரம் இட வேண்டும், இல்லை என்றால் 1, 2 என்று 3 வேட்பாளர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற விருப்பம் இருந்தால் மாத்திரம் இலக்கங்களை பாவியுங்கள் என்றுதான் நுஸ்ரத் அவர்கள் மிகவும் தெளிவாக குறிப்பிட்டிருந்தார். திருமதி நுஸ்ரத் அவர்களே, வாக்காளர்கள் செயற்பாடுகள் எவ்வாறு நடைபெறும்? வாக்காளர்கள் வாக்களித்ததன் பின்னராக முதலாவதாக நாங்கள் மேற்கொள்வது வழங்கப்பட்ட செல்லுபடியான வாக்குகளை அடையாளப்படுத்தல். அதாவது நாங்கள் குறிப்பிடும் ஏற்கனவே பல்வேறுபட்ட காரணங்களின் மூலமாக ஒரு வாக்கானது நிராகரிக்கப்படலாம். முதலாவது நாங்கள் குறிப்பிட்டோம், தமது 1 என்ற இலக்கத்தை பயன்படுத்தி வாக்களிக்கலாம் அல்லது 1, 2 என்ற இலக்கங்களை பயன்படுத்தி வாக்களிக்கலாம், 1, 2, 3 என்ற இலக்கங்களை பயன்படுத்தி வாக்களிக்கலாம். அது தவிரவும் எக்ஸ் என்ற அந்த புள்ளடியை இடுவதன் மூலமாக தமது வாக்கினை பிரயோகிக்கலாம். அவ்வாறு அல்லாத சந்தர்ப்பங்களில் சில சந்தர்ப்பங்களில் எந்த ஒரு வேட்பாளருக்கும் வாக்கு அடையாளமிடப்படாத சந்தர்ப்பத்தில் அந்த வாக்குச்சீட்டானது செல்லுபடியானதற்றதாக கருதப்படும். அதற்கு தவிரவும் 1க்கு மேற்பட்ட வேட்பாளர்களுக்கு வாக்கு அடையாளமிடப்பட்டுள்ளது. அதாவது 1 என்ற இலக்கம் 2 பேர் அல்லது 3 பேருக்கு 1 என்ற இலக்கத்தை பிரயோகிப்பார்களானால் அந்த வாக்கு செல்லுபடியற்றதாக கருதப்படும். நிராகரிக்கப்படுகின்ற வாக்குகளாக அமைக்கப்படும். அதாவது எக்ஸ் என்ற குறியீடை 2 தடவை போட்டாலும் அது செல்லுபடியாகாது, 1 என்ற இலக்கத்தை 2, 3 தடவை போட்டாலும் செல்லுபடியாகாது, 2 என்ற இலக்கத்தை போட்டு கொண்டு வந்தாலும் அது செல்லுபடியாகாது. அடுத்து ஒரு வேட்பாளருக்கு 1 மற்றும் மற்றவருக்கு எக்ஸ் என அடையாளப்படுத்துகின்ற சந்தர்ப்பங்கள், இதுதான் மிக முக்கியமான காரணி. முதலாவதாக நாங்கள் விரும்புகின்ற ஒரு வேட்பாளருக்கு 1 என குறிப்பிட்டு 2வதாக எக்ஸ் என்ற இதை அந்த ஒரே வாக்குச்சீட்டில் குறிப்பிடுவீர்களாக இருந்தால் அந்த வாக்கானது நிராகரிக்கப்பட்டதாக கருதப்படும்.
அதே போன்று இரண்டாவது விருப்பு தெரிவு அல்லது மூன்றாவது விருப்பு தெரிவு மாத்திரம் அடையாளமிடப்பட்டுள்ள போது, அதாவது வாக்குச்சீட்டில் 2, 3 என்ற இலக்கங்கள் மாத்திரம் காணப்படுகின்ற சந்தர்ப்பங்களில் வாக்குச்சீட்டானது செல்லுபடியற்றதாக கருதப்பட்டு நிராகரிக்கப்படும். அடுத்து வாக்காளரை அடையாளம் கண்டு கொள்ளக்கூடிய ஏதேனும் ஒன்று எழுதப்பட்டிருந்தால் அந்த வாக்குச்சீட்டில் ஏதாவது பெயர்கள் அல்லது வேறு ஏதேனும் குறியீடுகள் காணப்படுமாக இருந்தால் அப்பொழுதும் அந்த வாக்குச்சீட்டானது நிராகரிக்கப்பட்டதாக கருதப்படும். அதை தவிர ஒன்று தவிர்ந்த வேறு அடையாளம் ஒன்றுடன் 2, 3 விருப்பு தெரிவுகள் குறிப்பிடப்பட்டிருந்த 2, 3 என்ற இலக்கங்கள் குறிப்பிடப்பட்டால் அந்த வாக்குமானது செல்லுபடியற்றதாக கருதப்படும். அதனை தவிர 1, 2, 3ஐ விட வாக்கு மற்றும் விருப்பு தெரிவுகள் எதுவும் அடையாளமிடப்படாத சந்தர்ப்பங்களில் எந்த விதமான வேறு இலக்கங்கள் அல்லது வேறு குறியீடுகள் ஏதாவது இடப்பட்டிருந்த சந்தர்ப்பங்களிலும் வாக்கானது நிராகரிக்கப்பட்டதாக கருதப்படும். இவ்வாறாக நிராகரிக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்திலான ஒவ்வொரு வாக்களிப்பு நிலையங்களிலும் பிரதான அந்த வாக்கெண்ணும் அலுவலர் என்ன செய்வார்னு சொன்னால் அந்த பாக்ஸ் கவுண்ட்னு சொல்லும். அதாவது முதலாவதாக அளிக்கப்பட்ட வாக்குகளில் செல்லுபடியான வாக்குகள் எவ்வளவு என்று என்பதை அவர் கணக்கிடுவார். பாக்ஸ் கவுண்ட் சொல்லி சொல்லுவோம். முதலாவது ஒவ்வொரு அளிக்கப்பட்ட வாக்குகள்ல செல்லுபடியான வாக்குகளை வேறுபடுத்திக் கொள்வோம். அந்த செல்லுபடியற்று நிராகரிக்கப்பட்ட வாக்குகள் வேறாக ஒதுக்கி அங்கே ஒதுக்கப்படும். இந்த செல்லுபடியான வாக்குகளில் தான் அதன் பிறகு நாங்கள் ஒவ்வொரு வேட்பாளரும் பெற்றுக்கொண்ட வாக்குப்படி நாங்கள் அங்கே அந்த வாக்கெண்ணல் நடவடிக்கைகளை மேற்கொள்ளும். உதாரணமாக XYZ என்ற 3 நபர்கள் போட்டியிடுவார்களாக இருந்தால் செல்லுபடியான வாக்குகளில் அந்த வாக்குச்சீட்டில் முதலாவது நாங்கள் எடுத்த ஒரு வாக்குச்சீட்டை இவ்வாறு எடுத்தோம் என்று சொன்னால் அதில் X என்று குறிப்பிடப்பட்டிருந்தால் அந்த Xக்கான அந்த பெட்டியில் அந்த வாக்குச்சீட்டானது இடப்படும். இரண்டாவதாக எடுக்கின்ற அந்த வாக்குச்சீட்டு நாங்கள் பரிசீலிக்கின்ற அந்த வாக்குச்சீட்டு இசட்டுக்காக இருந்தால் அந்த இசட் வேட்பாளருக்கான வாக்கு பெட்டியில் அந்த பாக்ஸில் நாங்கள் இடுவோம். அது அவ்வாறாக 1 தொடக்கம் 39 வரையான வேட்பாளர்களும் பெற்றுக்கொண்ட தனித்தனியான அந்த விருப்பு வாக்குகள் முதலாவது விருப்பு தெரிவு அங்கே கணக்கிடப்பட்டு அவர்கள் அதன்படி நாங்கள் முதலாவதாக ஒவ்வொரு வேட்பாளரும் பெற்றுக்கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கையை நாங்கள் கணிப்போம். எந்த ஒரு வேட்பாளரும் செல்லுபடியான வாக்குகளில் அரைவாசிக்கும் அதிகமாக பெறாத சந்தர்ப்பத்தில் தான் நாங்கள் தேர்தலில் 2வது 3வது விருப்பு தெரிவினை அடையாளம் காணக்கூடியதாக அதாவது கணக்கிடக்கூடியதாக இருக்கும். எமது சட்டத்தினுடைய சட்டத்தினுடைய பிரிவு சட்டங்களின் அடிப்படையில் நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இந்த தேர்தலில் குறிப்பாக எந்த ஒரு நபரும் எந்த ஒரு வேட்பாளரும் அரைவாசிக்கு மேற்படாத வாக்குகளை பெறாமல் இருந்தால் செல்லுபடியான வாக்குகள் பெறாமல் இருந்தால் 2வது 3வது விருப்பு தெரிவுகளை அவர்களுக்கு நாங்கள் கணக்கிடக்கூடியதாக இருக்கும். நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று அதாவது அந்த 1ஆம் 2வது அதிகமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய வேட்பாளர்கள் அதிகமாக பெற்றுக்கொண்ட 1வது மற்றும் 2வது வேட்பாளர்கள் அவர்களை தவிர ஏனையவர்கள் அந்த போட்டியிலிருந்து நீக்கப்பட்டவர்களாக கருதப்படுவார்கள். அவ்வாறான சந்தர்ப்பத்தில் அந்த ஏற்கனவே அந்த நீக்கப்பட்ட அந்த 37 வேட்பாளர்களும் பெற்றுக்கொண்ட அந்த அவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்த 2வது மற்றும் 3வது விருப்ப தெரிவுகள் அந்த 1ஆம் மற்றும் 2ஆம் வேட்பாளர்களுக்கானது கருதி கணக்கிடுதல் மேற்கொள்ளப்படும். இப்ப உதாரணமாக குறிப்பிடுவதாக இருந்தால் ஒரு குறிப்பிட்ட வாக்குச்சீட்டில் அந்த முதலாவது தெரிவு A என்ற நபர் என்று கூறுவோம். 30 A என்ற நபர் எடுத்துக்கொண்டால் அதில் 2வது விருப்பு தெரிவு Xக்காக இருந்தால் அந்த வாக்குச்சீட்டானது அந்த Xக்கான பெட்டியில் இடப்படும். இன்னொரு வாக்குச்சீட்டில் நாம் எடுத்துக்கொண்டோமெனால் அந்த தெரிவு அந்த குறிப்பிட்ட B என்ற நபர் வேட்பாளர் என்று எடுத்துக்கொண்டோமானால் B என்ற நபருக்கு இடப்பட்ட அந்த விருப்பத்தை 1வது வாக்கு Bக்கு அளிக்கப்பட்டிருக்கின்றது. அவரது விருப்ப தெரிவு 2 என்ற இலக்கம் Yக்கானதாக வழங்கப்பட்டிருந்தால் அந்த வாக்குச்சீட்டானது எடுத்து நாங்கள் அந்த Yக்கான பாக்ஸில் இடுவோம். அவ்வாறானதாக அந்த 37 வேட்பாளர்களும் பெற்றுக்கொண்ட விருப்பு வாக்குகள் அடிப்படையில் ஒவ்வொரு அந்த 1ஆம் 2ஆம் அதிகமாக பெற்றுக்கொண்ட வேட்பாளர்களுக்கு இடுவதன் ஊடாக அதிகமாக எந்த வேட்பாளர் கூடுதலான வாக்குகளை பெற்றுக்கொள்கின்றாரோ அவர் இந்த சட்டத்தின் அடிப்படையில் ஜனாதிபதியாக கணிக்கப்படுவார். ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த 1ஆம் 2ஆம் வேட்பாளர்கள் பெற்றுக்கொள்ளப்படக்கூடிய அந்த வாக்குகள் சரிசமமில் காணப்பட்டமா இருந்தால் சட்டத்தின் ஏற்பாடுகளுக்கு அமைய திருவுளச்சீட்டின் மூலமாக ஜனாதிபதி யார் என்பதை தெரிவு செய்யக்கூடிய அதிகாரம் தேர்தல் ஆணையாளருக்கு வழங்கப்பட்டுள்ளது சட்ட ஏற்பாடுகளின் அடிப்படையில். எனவே நிச்சயமாக திருமதி நுஸ்ரத் அவர்கள் கூறிய காரணங்களை நன்றாக கவனத்தில் கொண்டு தயவு செய்து உங்களுடைய வாக்குகளை நிராகரிக்கப்பட்ட வாக்குகளாக மாற்றிக் கொள்ளாமல் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தகுதி வாய்ந்த வாக்குகளாக மாற்றி கொள்ளுங்கள் என்று நாமும் உங்களிடம் ஒரு வேண்டுகோளை விடுக்கின்றோம்.
பொதுவாக நுஸ்ரத் அவர்களே, இப்படி ஒவ்வொரு வாக்கு சாலைகளிலும், வாக்கிட செல்ல வேண்டிய சாலைகளிலும் ஒரு வழிமுறைகள் இருக்கின்றது. அந்த வாக்களிக்க செல்ல வேண்டிய இடத்திற்கு செல்ல வேண்டிய சில முறைகள் இருக்கின்றது. அந்த முறைகள் பற்றியும் இன்னும் எங்கள் மக்கள் மத்தியில் ஒரு தெளிவு இல்லாமல் இருக்கிறது. எவ்வாறு வாக்களிக்க செல்ல வேண்டும்? வாக்களிக்க செல்ல வேண்டுமானால் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று வாக்காளர் என்றவை நாங்கள் அடையாளப்படுத்துகின்ற சந்தர்ப்பத்தில் தேர்வுநர் இடாப்பில் கட்டாயமாக அவரது பெயர் பதிந்திருத்தல் வேண்டும். அவ்வாறான வேட்பாளர் அவர்களுக்கு வாக்குச்சீட்டொன்றை நாங்கள் விநியோகம் செய்வோம் வாக்களிப்பு மையங்களில். எனவே அதன்படி எமது சட்டத்தின் அடிப்படையில் இங்கே வாக்கெடுப்பு நிலையத்திற்குள் உட்பிரவேசிப்பதற்கு சட்டத்தினால் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது கீழ்காணுகின்ற, அதாவது நான் இங்கே குறிப்பிட போகின்ற நபர்களுக்கு மாத்திரம், அதாவது வாக்காளர்கள். அடுத்து வாக்கெடுப்பு நிலைய பணியாட்குழுவினர், உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் அந்த வாக்கெடுப்பு நிலையத்தில் கடைமாற்றின அரசாங்க பணியாட்குழுவினர்கள். அது அடுத்தது சனாதிபதி தேர்தல் போட்டியிடுகின்ற வேட்பாளர்கள் அங்கே செல்ல முடியும். தேர்தல் முகவர்கள் செல்லலாம். அதாவது ஒவ்வொரு கட்சிக்குமான தேர்தல் முகவர்கள் ஏற்கனவே தெரிவத்தை அச்சு அலுவலரின் மூலமாக அனுமதி பெற்றிருப்பின் அவர்கள் அந்த வாக்களிப்பு நிலையத்திற்கு செல்லக்கூடிய அதிகாரம் காணப்படுகின்றது. அதற்கு பிறகு அதிகாரம் அளிக்கப்பட்ட முகவர்கள் பிரதேச முகவர்கள், அதாவது கட்சியின் சார்பாக ஒவ்வொரு கட்சியையும் பிரதிநிதிப்படுத்தும், அதாவது ஒவ்வொரு வேட்பாளர் சார்பாகவும் வரக்கூடிய அந்த முகவர்கள் வாக்களிப்பு நிலையங்களுக்கு செல்லக்கூடியதாக இருக்கும். அதை தவிர வாக்கெடுப்பு நிலைய முகவர்களும் கண்காணிப்பாளர்களும், இவர்கள் இந்த சில இலங்கையில் உள்ளூர் கண்காணிப்பாளர்கள், வெளிநாட்டு கண்காணிப்பாளர்கள் என இருக்கின்றார்கள். எனவே அவர்கள் ஏற்கனவே தேர்தல் ஆணைக்குழுவின் மூலமாக அனுமதி பெற்றவர்களாக காணப்படுகின்றார்கள். எனவே அவர்களும் அந்த வாக்களிப்பு நிலையங்களுக்கு உட்செல்ல அனுமதி பெற்றவர்களாக காணப்படுகின்றார்கள். அதை தவிரவும் போலீஸ் அலுவலர்கள், அதை தவிர தெரிவத்தாட்சி அலுவலரின் அனுமதியை பெற்றுள்ள ஏனைய நபர்களும் அந்த வாக்களிப்பு மையங்களுக்கு செல்லக்கூடியதாக இருக்கும். இன்னும் ஒரு கேள்வி இருக்குன்றது நுஸ்ரத் அவர்களே. இப்ப பொதுவாக நாம் பார்க்கின்ற பொழுது, இப்ப ஜனாதிபதி வேட்பாளரும் நிச்சயமாக அவருக்குரிய வாக்கினை தனக்குத்தானே வழங்குவதற்காக ஒவ்வொரு வாக்கு சாலைகளுக்கு செல்ல வேண்டிய நிலை இருக்கின்றது. அந்த இடங்களுக்கு ஜனாதிபதி வேட்பாளர்கள் அவர்களுடைய விருப்பங்களை அல்லது அவர்களுடைய எதிர்பார்ப்புகளை வருகின்ற வாக்காளர்களுக்கு திணிக்கின்ற சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டால், அவ்வாறான நேரங்களில் தேர்தல் ஆணைக்குழுவின் மூலமாக எவ்வாறான நடவடிக்கைகள் எடுக்கப்படும்? சட்டத்தின் அடிப்படையில் பார்த்தால் எந்த ஒரு வேட்பாளருக்கும் அந்த வாக்களிப்பு மையத்திலிருந்து 500 மீட்டர் தூரம் வரை எந்த விதமான நடவடிக்கைகளையும் அதாவது பிரச்சாரங்களையோ இல்ல துண்டு பிரசுரங்களை விநியோகித்தல் அல்லது வேற ஏதாவது இன்னும் மற்றும் ஒருவரை தமக்கு வாக்களிக்குமாறு பலவந்தப்படுத்தல் போன்ற நிகழ்வுகளை கட்டாயமாக மேற்கொள்ள முடியாது. அது சட்டத்தின் படி அதாவது தேர்தல் குற்றங்களாக கருதப்படும். அவ்வாறான சந்தர்ப்பத்தில் எவரேனும் முக கொடுக்க நேரிட்டால் அதற்காக எமது தேர்தல் அங்கே காணப்படுகின்ற உத்தியோகத்தர்களிடம் முறையிடலாம். அல்லது எமது ஒவ்வொரு தேர்தல் மாவட்டத்திற்கும் அதாவது EDR யூனிட் காணப்படுது, அதாவது முறைப்பாட்டு குழுக்கள் அமைக்கப்பட்டு ஒவ்வொரு மாவட்ட ரீதியாக காணப்படுகின்றது. அவர்களுக்கு அந்த தகவல்களை வழங்கி அதன் மூலமாக நடவடிக்கை எடுப்பதற்கான நடவடிக்கைகளை தேர்தல் ஆணைக்குழு மேற்கொண்டு வருகின்றது. பொதுவாக ஒவ்வொரு தேர்தல்கள் நடைபெறுகின்ற பொழுதும் நிச்சயமாக நாம் வன்முறை சம்பவங்களை கேள்விப்படுவோம். ஏதாவது ஒரு பிரச்சனை, இல்லை என்றால் வாக்களிப்பு சாலைகளுக்கு பக்கத்தில், இல்லை என்றால் ஆதரவாளர்கள் ஒன்றாக இணைந்து ஏதாவது ஒரு பிரச்சனைகள், வன்முறைகளில் ஈடுபடுகின்ற சந்தர்ப்பங்களை நாம் நிறைய முறைகளில் பார்த்தும் இருக்கின்றோம், கேட்டும் இருக்கின்றோம். இம்முறை இந்த மாதிரியான வன்முறை சம்பவங்களிலோ அல்லது ஆதரவாளர்களோ அல்லது ஜனாதிபதி வேட்பாளர்களோ இம்மாதிரியான பிரச்சனைகளில் ஈடுபடுகின்ற சந்தர்ப்பங்களில் என்ன மாதிரியான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும்? நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டதன் படித்தான ஒவ்வொரு மாவட்ட ரீதியிலும் பிரதேச ரீதியிலும் நாங்கள் கண்காணிப்பு, அதாவது தேர்தல் முறைப்பாடுகளை கண்காணிப்பதற்கான நிலையங்களை அமைத்துள்ளோம். எனவே அது தொடர்பான இலக்கங்கள் எமது வலைத்தளத்திலும் வெளியிடப்பட்டுள்ளது. ஒவ்வொரு மாவட்ட அலுவலகங்களிலும் காணப்படுகின்றது. எனவே ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் வன்முறை ஒன்று நடைபெறுமாக இருந்தால் மக்கள் அவர்கள் அந்த உரிய இலக்கத்திற்கு அழைத்து அங்கே அவர்களுக்கான முறைப்பாடு செய்யக்கூடியதாக இருக்கும். அந்த முறைப்பாட்டிற்கான உடனடி தீர்வினை போலீஸும் எமது தேர்தல் ஆணைக்குழு இணைந்து அதற்கான நடவடிக்கைகளை அதற்கான சீரான சட்ட நடவடிக்கைகள் மற்றும் தண்டனைகள் இருக்கின்றது. எனவே அதை நிச்சயமாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் ஜனாதிபதி வேட்பாளராக இருக்கலாம், நீங்கள் ஆதரவாளர்களாக இருக்கலாம். திருமதி நுஸ்ரத் அவர்கள் கூறியது போல நீங்கள் செயற்படுகின்ற ஒவ்வொரு வன்முறை செயல்களுக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் எதிராக நிச்சயமாக தேர்தல் ஆணைக்குழுவின் மூலமாகவோ போலீஸ் அதிகாரிகள் மூலமாகவோ உங்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகள் நிச்சயமாக எடுக்கப்படும் என்பதை
தயவு செய்து ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறுகின்றோம். அடுத்து ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு மாற்றுத்திறனாளியோ அல்லது விசேட உதவி தேவைப்படுகின்றவரோ தேர்தல் வாக்களிப்பு சாலைக்கு வருகை தருகின்ற சந்தர்ப்பத்தில் அப்படிப்பட்டவர்களுக்கு தேர்தல் ஆணைக்குழுவின் மூலமாகவோ அல்லது தேர்தல் வாக்களிக்கும் சாலைகளில் எவ்வாறான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன? நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று வாக்கு என்பது மிகவும் முக்கியமானது. அது எல்லா அடிப்படை உரிமையாக காணப்படுகிறது. மக்களது வாக்குரிமை அனைவருக்கும் காணப்படுகின்றது. அவர் வலிமை இழப்பிற்குட்பட்டவராக இருக்கலாம், அல்லது நோயாளியாக இருக்கலாம், அல்லது வேறொரு ஏதேனும் ஒரு குழுவை சேர்ந்த நபராக இருக்கலாம். அனைவருக்கும் வாக்கு என்பது பொதுவானதாக காணப்படுகின்றது. எனவே தேர்தல் ஆணைக்குழுவை பொறுத்தவரையில் அனைவரும் சமமானவர்கள், அனைவரையும் சமநிலையில் நடத்த வேண்டிய நிலையில் தேர்தல் ஆணைக்குழுவானது காணப்படுகின்றது. எனவே இவ்வாறான சந்தர்ப்பத்தில் சட்டத்தின் ஊடாகவே இந்த வலிமிழைப்பிற்கு உட்பட்டவர்கள் ஏதாவது தேவை காணப்படுவர்களுக்கான சட்ட ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அதாவது ஒரு குறிப்பிட்ட நபர் கண் பார்வையற்றவராக இருப்பின் அல்லது வேறு ஏதாவது பேச முடியாதவராக இருப்பின் அவர்கள் தம்முடன் இன்னொருவரை அழைத்துச் செல்வதற்கான அனுமதியினை தேர்தலுக்கு முன்னராக தேர்தல் ஆணைக்குழுவிலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே போன்று நோயாளியாக ஒருவர் இருப்பின் அவரது வாக்களிப்பு நிலையம் வளாகத்திற்கு உள்ளே அழைத்து செல்வதற்கான அனுமதி, அந்த வாகனத்தில் அழைத்து செல்வதற்கான அனுமதியும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் சட்ட ஏற்பாடுகளின் அடிப்படையில். அதை தவிரவும் இந்த முறை தேர்தல் ஆணைக்குழு செய்கின்ற மிகப்பெரிய ஒரு ஏற்பாடாக காணப்படுகின்றது பார்வையற்ற நபர்களுக்காக வாக்களிக்கின்ற முறையை அறிமுகப்படுத்தியுள்ளது. அது நாங்கள் பல்வேறுபட்ட நிகழ்ச்சிகளில் குறிப்பிட்டு இப்பொழுது மக்கள் அதை அறிந்த விடயமாக காணப்படுகின்றது. இந்த தடவை தேர்தலில் நாங்கள் அந்த பார்வையற்ற மக்களுக்கான வாக்களிப்பு செயல்முறைகளை அவர்களுக்கு அந்த டெக்டைல் பேலட் என்ற அந்த அடிப்படையில் வழங்கி, அதாவது அவர்கள் பெற்ற ஒரு ஸ்டென்சில் போன்ற ஒரு அமைப்பு காணப்படும். அதன் மூலமாக அவர்கள் தங்களது கைகளால் தொட்டு பார்த்து அவர்கள் புல்லடி அவர்களாகவே அளிக்கக்கூடியவாறான செயற்பாடுகளுக்கு இம்முறை நாங்கள் அதற்கான ஏற்பாடுகளை மேற்கொண்டுள்ளோம். அதற்கான பயிற்சி நெறிகள் அனைத்து மாவட்டங்களிலும் இப்போது நாங்கள் வழங்கி அதற்கான செயற்திட்டங்கள் சரியான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. மிகவும் பாராட்டத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்றது நிச்சயமாக திருமதி. அதே போன்று நான் அந்த வாக்களிப்பு நிலையங்களில் பயன்படுத்தக்கூடிய உத்தியோகபூர்வ அட்டைகள், செல்லுபடியான அட்டைகள், அதிலும் கூட அந்த பார்வையற்றவர்கள், அடுத்தது மாற்றுத்திறனாளிகள், காது கேட்காதவர்கள் அல்லது பேச முடியாதவர்கள், அவர்களுக்கான ஒரு தனியான அடையாள அட்டை ஒன்றும் இந்த தடவையானது தேர்தல் ஆணைக்குழு வழங்கியுள்ளது அவர்கள். எனவே அந்த அடையாள அட்டையை பயன்படுத்தி அவர்கள் தமக்கு இலகுவாக சென்ற எந்த விதமான பிரச்சனைகளும் இன்றி வாக்களிக்கக்கூடியதாக இருக்கும். இப்பொழுது திருமதி நுஸ்ரத் அவர்கள் குறிப்பிட்டது போல அடையாள அட்டை எனப்படுகின்ற பொழுது நிச்சயமாக வாக்களிக்க செல்கின்ற வாக்காளர்கள் மிகவும் கவனத்தோடு செயற்பட வேண்டிய, கொண்டு செல்ல வேண்டிய ஆவணங்கள் தான் இந்த அடையாள அட்டை எனப்படுவது. அதாவது தங்களுடைய அடையாளத்தை உறுதிப்படுத்துவதற்கான ஏதாவது ஒரு அத்தாட்சி, ஒரு ஆவணம் நிச்சயமாக வாக்களிக்கும் சாலைகளுக்கு கொண்டு போக வேண்டும். இதை பற்றி ஒரு தெளிவும் எங்கள் மக்கள் மத்தியில் மிகவும் குறைவாக இருக்கிறது. அதை பற்றி கொஞ்சம் விளக்கப்படுத்துங்கள். வாக்களிப்பதற்காக வாக்கெடுப்பு நிலையத்திற்கு செல்கின்ற ஒரு நபர் தமது ஆள் அடையாளத்தை கட்டாயம் நிரூபிக்க வேண்டிய தேவைப்பாடு ஒன்று காணப்படுகின்றது. எனவே இந்த தடவை நாங்கள் தேர்தல் ஆணைக்குழுவின் மூலமாக 9 வகையான ஆள் அடையாள அட்டைகளை தேர்தல் ஆணைக்குழு அனுமதிக்கின்றது. முதலாவது எமக்கு தெரிந்த தேசிய அடையாள அட்டை, அது பழைய அட்டையாக இருக்கலாம் அல்லது புதிதாக வெளியிடப்பட்ட அட்டையாக கூட காணப்படலாம். அடுத்ததாக செல்லுபடியான வெளிநாட்டு கடவுச்சீட்டு, செல்லுபடியான சாரதி அனுமதி பத்திரம், அரசு சேவை ஓய்வூதிய அடையாள அட்டை, அதாவது ஓய்வு பெற்றவர்களுக்காக வழங்கக்கூடிய அந்த ஓய்வூதிய அடையாள அட்டை, அது பழைய அட்டையாக இருக்கலாம் அல்லது அடையாள அட்டையாக கூட காணப்படலாம். முதியோர்களுக்கு வழங்கப்படக்கூடிய முதியோர் அடையாள அட்டையை பயன்படுத்தலாம். அதை தவிரவும் ஆட்பதிவு செய்யும் திணைக்களத்தினால் விநியோகிக்கப்பட்ட அந்த மதகுருமார்களுக்கான அடையாள அட்டையை பயன்படுத்தி வாக்களிக்கக்கூடியதாக இருக்கும். அது தவிரவும் ஆட்களை பதிவு செய்யும் திணைக்களத்தினால் வழங்கும் தேசிய அடையாள அட்டை தகவல்கள் அடங்கிய உறுதிப்பத்திரம், அதாவது அடையாள அட்டைக்காக விண்ணப்பித்தவர்களுக்கு ஒரு பற்றுச்சீட்டை, அது கடிதம் ஒன்றை வழங்குவார்கள். அதுவும் இந்த செல்லுபடியான அடையாள அட்டையாக கணிக்கப்படும். அது தவிர நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று அங்கவீனமுற்றவர்களுக்காக தேர்தல் ஆணைக்குழுவினால் வழங்கப்படக்கூடிய தற்காலிக அடையாள அட்டை, அதை ஒரு வெளி அடையாள அட்டையாக கொள்ளப்படும். அடுத்து தேர்தல் ஆணைக்குழுவினால் வழங்கப்படுகின்ற தற்காலிக அடையாள அட்டை, அதாவது தேர்தலுக்கு முதல் நாள் வரையில் சில சந்தர்ப்பங்களில் அவரது அடையாள அட்டை காணாமல் போகக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படும். அது தவிரவும் தோட்ட தொழிலாளர்களுக்கு தேவையான அடையாள அட்டைகள், தற்காலிக அடையாள தேவைப்பாடு காணப்படும். இனி அவர்களுக்கு தேர்தலுக்கு முதல் நாள் வரையில் அதற்கான விண்ணப்பம் ஒன்றினை மேற்கொண்டு
கிராம உத்தியோகத்தர்களூடாக பிரதேச செயலாளரினூடாக சான்றுபடுத்தி இந்த அடையாள அட்டைகளை தேர்தல் ஆணைக்குழுவானது வழங்கும். எனவே அவ்வாறான அடையாள அட்டைகளை பயன்படுத்தி தேர்தல் வாக்களிப்பு நிலையத்திற்கு சென்று வாக்களிக்கக்கூடியதாக இருக்கும். இப்பொழுது இந்த தபால் மூலமாக வாக்களிப்பதற்கான வாய்ப்பு ஒரு சிலருக்கு கிடைத்திருக்கின்றது. அவர்கள் எவ்வாறான விடயங்களை கவனத்தில் கொள்ள வேண்டும்? குறிப்பாக தபால் மூலமான வாக்களிப்பு என்பது சட்டத்தினால் அதாவது சட்ட ரீதியான ஒன்றாக காணப்படுகின்றது. இது தேர்தல் கடமைகளில் ஈடுபடுகின்ற அலுவலர்களுக்கான ஒரு சட்ட ஏற்பாடாக தான் காணப்படுகின்றது. சில சந்தர்ப்பங்களில் வைத்தியர்கள் மற்றும் ஏனையவர்கள் கூட இந்த குறிப்பிட்ட தினத்தில் கடமையில் ஈடுபடுவதன் காரணமாக அவர்களது கடமையில் ஈடுபடுவதன் காரணமாக இதனை கோரியுள்ளார்கள். எனினும் இந்த சட்டத்தின் அடிப்படையில் நாங்கள் பார்ப்போமானால் சிக்கல் நிலைமைகள் காணப்படுகின்றது. அவர்களுக்கான அந்த தபால் மூலமான வாக்களிப்பை வழங்குவதற்கான அனுமதியை வழங்குவது தொடர்பாக குறிப்பாக தேர்தல் கடமைகளில் ஈடுபடுகின்ற நபர்கள், உங்களுக்கு தெரியும், அரசு உத்தியோகத்தர்கள் அந்த குறிப்பிட்ட தினத்தில் தமது வாக்களிப்பு நிலையத்திற்கு சென்று வாக்களிக்க முடியாத சூழ்நிலைகள் காணப்படுகின்றது. எனவே அவ்வாறான சந்தர்ப்பத்தில் தான் நாங்கள் இந்த தேர்தல் கடமைகளில் ஈடுபடுகின்ற முப்படை அதிகாரிகள், போலீஸ் உத்தியோகத்தர்கள், அரசு சேவையாளர்கள் போன்றவர்களுக்கு தபால் மூலமாக வாக்களிப்பு வழங்கி ஒரு குறிப்பிட்ட சில தினங்களில் நாங்கள் அந்த தபால் மூலமாக வாக்களிப்பதற்காக அவர்களுக்கு அனுமதியினை வழங்கியுள்ளோம். இப்பொழுது வாக்கு சாலைகளுக்கு சென்று தங்களுடைய வாக்குகளை தங்களுக்கு வேண்டிய ஜனாதிபதி வேட்பாளருக்கு வழங்கியதன் பின்பதாக வாக்களிக்கப்பட்ட அந்த பெட்டிகளை வாக்கு எண்ணுகின்ற இடங்களுக்கு கொண்டு செல்வதும் இன்னும் ஒரு பெரிய சவால். நிச்சயமாக அதை மிகவும் பாதுகாப்பாக கொண்டு செல்ல வேண்டும். அதில் ஒரு நாட்டில் இருக்கின்ற, அதாவது இம்முறை 17 மில்லியன் மக்களினுடைய நம்பிக்கை, எதிர்பார்ப்பு அந்த பெட்டிக்குள்ளே இருக்கின்றது. அந்த விடயங்களை நீங்கள் எவ்வாறு கவனத்தில் கொள்கின்றீர்கள்? வாக்கு பெட்டிகள் என்பது அதாவது ஒவ்வொரு வாக்களிப்பு நிலையத்திலும் வாக்கு பெட்டிகள் காணப்படும். சாதாரணமாக நாங்கள் வாக்கு பெட்டியாக கணிக்கப்படும் தேர்தல் ஆணைக்குள் மரத்திலான பெட்டிகள் ஏற்கனவே பாவித்தது போன்று. எனினும் இப்பொழுது இந்த தடவை கூடுதலான 39 வேட்பாளர்கள் காணப்படுகின்றார்கள். இந்த 39 வேட்பாளர்களுக்கான அந்த பெலட் பேப்பர் என்பது மிகவும் 27 அங்குலம் நீளமானதாக காணப்படுகிறது. எனவே அவற்றை அந்த குறிப்பிட்ட அந்த சிறிய வாக்கு பெட்டியில் இடுவது மிகவும் கடினமான காரணியாகையால் நாங்கள் இந்த தடவையும் அந்த கார்ட்போர்ட் வாக்கு பெட்டிகளுக்கு தான் இந்த தடவை நாங்கள் செல்கின்றோம். எனவே அதனை சரியான முறையில் வாக்களிப்பு முடிந்த 7 மணியிலிருந்து 4 மணி வரை வாக்களிப்பு முடிந்ததன் பின்னராக அந்த வாக்கு பெட்டிகள் அனைத்தும் சீல் வைக்கப்படும், முத்திரையிடப்படும். அந்த முத்திரையிடுகின்ற சந்தர்ப்பத்தில் ஒவ்வொரு கட்சிகள் அல்லது வேட்பாளர்களின் முகவர்களாக சமூகம் தந்திருப்பவர்களும் அந்த குறிப்பிட்ட இடத்தில் காணப்படுவார்கள், போலீஸ் உத்தியோகத்தர்களும் காணப்படுவார்கள். அது தவிரவும் குறிப்பிட்ட சில உள்நாட்டு கண்காணிப்பு குழுக்கள் அல்லது வெளிநாட்டு கண்காணிப்பு குழுக்களுடைய உறுப்பினர்கள் அந்த குறிப்பிட்ட இடத்தில் இருந்து அவர்களுக்கு அந்த முத்திரையிடுதல் செயற்பாடுகள் நடைபெறும். சில சந்தர்ப்பத்தில் கட்சியின் முகவர்களால் ஸ்டிக்கர் கூட ஒட்டப்படும். அதாவது உறுதித்தன்மையை அவர்கள் பரீட்சித்து பார்ப்பதற்காக குறிப்பிட்ட சில இடங்களில் வாக்களிப்பு மையத்திலேயே வாக்கெண்ணல் செயற்பாடுகள் நடைபெறும். சில சந்தர்ப்பங்களில் அதாவது வாக்களிப்பு நிலையமே வாக்கெண்ணல் நிலையமாக செயல்படும். சில இடங்கள், சில வாக்களிப்பு நிலையங்களில் இருந்து அந்த வாக்கு பெட்டிகள் அந்த வாக்கெண்ணல் நிலையங்களுக்கு கொண்டு வரப்படும். அந்த அவ்வாறான சந்தர்ப்பத்தில் கூட போலீஸ் பாதுகாப்புடன் அந்த சிரேஷ்ட தலைமை தாங்கும் அதிபர் அவர் அந்த வாக்கு பெட்டிகளை கொண்டு வருவார். கொண்டு வருகின்ற சந்தர்ப்பத்திலும் கூட அந்த முகவர்களும் அந்த வாக்கு பெட்டியின் உடனே அந்த செல்லக்கூடிய சாத்தியங்களும் காணப்படுகின்றது. அதாவது அதற்கு அவர்கள் ஏற்கனவே அனுமதியை பெற்றுக் கொண்டிருக்க வேண்டும். எனவே பாதுகாப்பு தொடர்பாக இந்த விதமான பிரச்சனையும் காணப்படாது. இன்னும் ஒரு சந்தேகம் இருக்கின்றது திருமதி நுஸ்ரத் அவர்களே. பொதுவாக ஜனாதிபதி தேர்தல் என்றால் வெளிநாடுகளில் இருந்து எங்களுடைய இலங்கை வாழ் மக்கள் இதற்காகவே வருவார்கள். தங்களுடைய வாக்கினை தங்களுடைய விருப்பமான ஜனாதிபதி வேட்பாளருக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே வருகின்ற சந்தர்ப்பங்கள் நாம் பல நேரங்களில் பார்த்திருக்கின்றோம். அப்படி வெளிநாடுகளில் இருந்து வருபவர்களுக்கான ஏதாவது விசேட கவனங்கள், அவர்கள் ஏதாவது விசேடமாக இந்த வாக்களிப்பு சம்பந்தமாக கவனிக்க வேண்டிய விடயங்கள் ஏதேனும் இருக்கின்றதா? இல்லை, குறிப்பாக வெளிநாட்டிலிருந்து வந்தாலும் உள்நாட்டிலிருந்து வந்தாலும் தேர்தல் இடாப்பில் பேர் குறிப்பிடப்பட்டு அத்தாட்சிப்படுத்தப்பட்ட வாக்காளர்களுக்கு தான் வாக்களிக்கக்கூடிய சாத்தியப்பாடு காணப்படுகிறது. அவர்களுக்கான விசேடமான ஏற்பாடுகள் எதுவும் இல்லை. தமது பெயர் அந்த வாக்குச்சீட்டில் இந்த தேர்தல் இடாப்பில் காணப்படுமாக இருந்தால் சரியான முறையில் தமது வாக்கை பயன்படுத்தி அவர்களுக்கு விருப்பமான அந்த வேட்பாளர் தெரிவு செய்யக்கூடிய சந்தர்ப்பம் தான் காணப்படுகின்றது. அதை தவிர வேறு விசேடமாக எந்த செயற்பாடுகளும் அவர்களுக்காக வேண்டிய அனைத்து வாக்காளர்களும் ஒரே சமமாக. இப்பொழுது முடிவுகள்
அறியப்பட்டதன் பின்பதாக, அதாவது முடிவுகளை அறிவுறுத்தல் செய்ததன் பின்பதாக ஒரு சில ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு சந்தேகங்கள் ஏற்படலாம். இதுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கின்றது, குளறுபடிகள் இருக்கின்றது. சிலர் இருப்பார்கள், இந்த பகுதியில் இந்த வலயத்தில் நான் நிச்சயமாக இவ்வளவு வாக்குகள் எடுப்பேன் என்று ஒரு சில ஜனாதிபதி வேட்பாளர்கள் எதிர்பார்ப்போடு இருப்பார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் அந்த எதிர்பார்ப்பு ஏமாற்றமாகின்ற பொழுது அவர்கள் ஏதாவது ஒரு முறையில் மீண்டும் இந்த வாக்கெடுப்புகளை எண்ண வேண்டும் என்று ஏதாவது முறையீடுகளோ புகார்களோ கொடுத்தால் அதற்கான வழிமுறைகளையே எவ்வாறு தேர்தல் ஆணைக்குழுவின் மூலமாக எடுக்கப்படுகின்றது? ஒவ்வொரு வாக்கெண்ணல் நிலையத்திலும் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று ஒவ்வொரு வேட்பாளர்களது முகவர்கள் காணப்படுவார்கள். அதாவது கட்சியின் முகவர்கள் காணப்படுவார்கள், பிரதேச முகவர்கள் காணப்படுவார்கள். ஏற்கனவே அனுமதி பெற்று அந்த வாக்கெண்ணல் நிலையத்தில் அமர்ந்திருப்பவர்கள், தரித்திருப்பவர்கள். எனவே ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு குறிப்பிட்ட வேட்பாளரின் வாக்கெண்ணல் நடவடிக்கை தொடர்பாக சந்தேகம் ஏற்படின் அவர் அந்த இடத்திலேயே அதை சுட்டி காட்ட வேண்டும். ஏன் அந்த இடத்தில் அவர் பார்வையாளராக இருக்கின்றார் வாக்கெண்ணல் தொடர்பாக. எனவே அந்த இடத்தில் அவர் மௌனமாக இருந்துவிட்டு பிறகு ஏதாவது பிரச்சனை என்று சொன்னால் அவர் ஒரு நீதிமன்றங்களினூடாகத்தான் செயற்பட வேண்டி வரும். எனினும் குறிப்பிட்ட வாக்கெண்ணல் நிலையத்திலே ஏதாவது சந்தேகம் காணப்பட்டால் அந்த வாக்கெண்ணல் பிரதான வாக்கெண்ணல் அதிகாரியை அவரிடமிடத்தில் வேண்டுகோள் ஒன்றை விடுப்பதன் மூலமாக நாங்கள் மீண்டும் அந்த வாக்கெண்ணல் நடவடிக்கைகளை அவர் குறிப்பிட்ட வேட்பாளருக்கான அவரது சந்தேகத்தை தீர்க்கக்கூடிய அதிகாரம் காணப்படுகின்றது. அதாவது வேட்பாளர்கள் சார்பில் அங்கே இருக்கின்றவர்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்கின்றது. தங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் ஏற்பட்டால் அந்த இடத்திலேயே குறிப்பிடுவது நன்மையான ஒரு விடயமாக கருதப்படுகின்றது. இறுதியாக நாம் ஜனாதிபதி தேர்தலுக்கு 17 மில்லியன் மக்கள் ஒன்றாக இணைந்து செப்டம்பர் 21ஆம் தேதி தங்களுடைய மதிப்புமிக்க வாக்கினை அளிக்க தயாராக இருக்கின்றார்கள். வாக்களித்ததன் பின்பதாக மக்கள் எவ்வாறான விதத்தில் அவர்கள் நடந்து கொள்ள வேண்டும், ஒரு பொறுப்பு வாய்ந்த குடிமக்களாக அதற்கு எவ்வாறான எதிர்பார்ப்புகளை தேர்தல் ஆணைக்குழு மக்களிடமிருந்து எதிர்பார்க்கின்றது? நான் ஏற்கனவே குறிப்பிட்டதன்படி வாக்கு என்பது மிகவும் முக்கியமானது. நீங்கள் சரியான முறையில் வாக்கை அளித்துவிட்டு அந்த பெறுபேறுகளை வெளியிடும் அந்த குறிப்பிட்ட நேரம் வரை மிகவும், அதாவது நாங்கள் வாக்களிப்பு முடிவடைந்த உடனேயே வாக்கெண்ணல் நடவடிக்கைகளை ஆரம்பிப்போம். அந்த நேரத்திலிருந்து பெறுபேறுகளை வெளியிடும் நெருங்கின்ற வரை மிகவும் குறிப்பாக அந்த மிகவும் அதிகமான நேர இடைவெளி காணப்படுகின்றது. அந்த சந்தர்ப்பத்தில் மக்கள் மத்தியில் பல்வேறுபட்ட அவர்களது மனநிலையை எங்களால் ஊகிக்க முடியும். எனவே இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் அந்த வாக்கெண்ணல் நடைமுறை என்பது மிகவும் சிக்கலான என்று குறிப்பிட முடியாது, மிகவும் ஒரு முக்கியமான பொறுப்பு வாய்ந்த ஒரு விடயமாக காணப்படும். எனவே இதனை நாங்கள் சரியான முறையில் நடாத்தி ஒரு பெறுபேரை நாங்கள் சிறப்பான முறையில் வெளியிட வேண்டுமாக இருந்தால் எமக்கு ஒரு அமைதியான சூழல் தேவை. நிச்சயமாக அந்த அமைதியான சூழலை வழங்குவதற்கு மக்கள் எமக்கு உறுதி அளிக்க வேண்டும். அவர்கள் அதற்கு உதவியாக இருக்க வேண்டும். ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வன்முறைகளில் ஈடுபடாமல் ஏதாவது மக்கள் அமைதியான முறையில் இந்த நடவடிக்கைகளை நாங்கள் தேர்தல் ஆணைக்குழு மேற்கொள்வதற்காக உதவியாக இருப்பார்களா தான் மிகவும் சிறப்பானதாக அந்த ஒத்துழைப்பை கொடுத்தாலே போதும். அதைத்தான் நிச்சயமாக தேர்தல் ஆணைக்குழு மட்டுமல்லாது நாட்டில் வாழ்கின்ற அனைத்து மக்களுமே சக மனிதரிடம் எதிர்பார்ப்பது அமைதியும் பொறுப்பும் நிச்சயமாக இருக்க வேண்டும். காரணம், இது ஒருவருடைய முடிவல்ல, 17 மில்லியன் மக்களினுடைய முடிவாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் நிச்சயமாக நாம் அமைதியையும் சமாதானத்தையும் நாம் அந்த வாக்குகள் எண்ணி முடிவுகள் வெளியிடுகின்ற சந்தர்ப்பங்களில் கடைபிடிக்க வேண்டும் என்பது நிச்சயமாக நாம் அனைவரும் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது. இன்றைய தினம் LST நிறுவனத்தின் மூலமாக இந்த காணொளி மூலமாக ஜனாதிபதி தேர்தல் மட்டுமல்லாது ஒவ்வொரு தேர்தலுக்கும் நாம் எவ்வாறான விடயங்களை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதை மிகவும் தெளிவாகவும் சிறப்பாகவும் எங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக எங்களோடு இணைந்திருந்தார் தேர்தல் ஆணைக்குழுவின் உள்ளூராட்சி பிரிவின் உதவி தேர்தல்கள் ஆணையாளர் திருமதி ANN நுஸ்ரத் அவர்கள் இணைந்திருந்தார்கள். LST நிறுவனம் சார்பாக எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் திருமதி நுஸ்ரத் அவர்களே. மிகவும் பயன் வாய்ந்த பல விடயங்களை பகிர்ந்து கொண்டீர்கள். நிச்சயமாக நான் உங்களோடு பேசுகின்ற பொழுது நானும் பல விடயங்களை புதிதாக அறிந்து கொண்டேன். இவ்வாறான விடயங்கள் இருக்கின்றது என்பதனை நிச்சயமாக இதை பார்க்கின்ற மக்கள் இவர் குறிப்பிட்ட அனைத்து விதமான காரணங்களையும் கவனத்தில் கொண்டு உங்களுடைய வாக்குகளை செப்டம்பர் 21ஆம் தேதி சென்று கவனமாக பொறுப்போடு வழங்குங்கள் என்று கேட்டுக்கொள்கின்றோம். மீண்டும் இறுதியாக ஞாபகப்படுத்துகின்றோம், இலங்கை வாழ் மக்கள் அனைவரும் இம்முறை 9வது நிறைவேற்று ஜனாதிபதியினை தெரிவு செய்ய இருக்கின்றார்கள்.
எனவே உங்கள் ஒவ்வொருவருடைய வாக்கும் மிகவும் பெருமதி வாய்ந்தது, மதிப்பு மிக்கது. ஒரு நாட்டின் தலையெழுத்தே உங்கள் புல்லடிகளில், உங்களுடைய இலக்கங்களில் தங்கி இருக்கின்றது என்பதனை நன்றாக ஞாபகம் வைத்துக் கொண்டு உங்களுடைய வாக்குகளை சரியான ஜனாதிபதி வேட்பாளருக்கு வழங்குங்கள் என்று மீண்டும் ஞாபகப்படுத்திக் கொண்டு இந்த நிகழ்ச்சியினை நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். நன்றி, வணக்கம்.